எல்லோருக்கும் வணக்கம். ரொம்ப ஆர்வமாக இருந்தோம். எல்லா கதையிலையும் நாங்கள் பேசணும் அப்படின்னு தான் இருந்தோம். ஆனால் என்னென்னா, அண்ணன் இமயம் முக்கால்வாசி கதையை சொல்லிட்டார். ஒரு கதையை விட்டுருந்தார், அதுவும் நம்ம பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அதை பேசிட்டார். நேர விஷயத்துக்கு வருவோம். சதீஷ் கீரா நான் ஒரு உதவி இயக்குனராக தான் நான் முதல்ல பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவர் எழுதுவானே எனக்கு தெரியாது. சமீபத்தில் ஒரு 4-5 மாதங்களுக்கு முன்னால் ஒரு பட பிரிவு இருந்துச்சு, கூழாங்கல்னு ஒரு படம். அங்கே பார்த்தா, சரி நீங்கள் எப்போ படம் பண்ணுறீங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது, ஆனால் நான் கதை எழுதிட்டுனே அப்படின்னார். ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. பெரும்பாலும் சினிமாவுக்கு வர்றவங்க கதை எழுதுவாங்களான்னு இல்லை. முதலெல்லாம் நாங்கள்லாம் சினிமாவுக்கு ஆர்வம் மீதியால் வரும்போது கதை எழுதியிருந்தால் தான் உள்ளே எடுப்பாங்க. பெரிய பெரிய இயக்குநர்கள்ட்ட போயிட்டு நம்ம கதை சொல்ல தெரியணும், சீன் பண்ண தெரியணும், கையெழுத்து அழகாக இருக்கணும். அப்போ தான் ஒரு பெரிய டைரக்டரே போய் பார்க்க முடியும். இல்லை நான் படம் மட்டும் பார்த்து அப்போல்லாம் இது மாதிரியெல்லாம் படம் பார்க்க முடியாது. அப்போ இப்போ சதீஷ் படம் பண்ணுவார். ஏன்னா எங்களுடைய நான் வேலை செய்யக்கூடிய சேனலுடைய ஹெட்டு ஜெரால்ட் சாருக்கு அவர் ஏற்கனவே தெரியும், நரனுக்கு ஏற்கனவே தெரியும். அதனால் அவரை ஒரு படம் பண்ணக்கூடிய ஒரு நாளை இயக்குனராக பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் கதை எழுதுனது மகிழ்ச்சியாக இருந்துச்சு. உடனே என்ன சொன்னார், அண்ணா நான் 2 கதை இருக்குது என்கிட்ட, நீங்கள் படிங்கண்ணே அப்படின்னு கொடுத்தாரு. நான் படிச்சுட்டு உடனே பேசினேன். அது தொக்கம்னு ஒரு கதை, ஹாலிங் பெல்லுன்னு ஒரு கதை. எனக்கு தொக்கம் உடனே கவர்ந்தது. ஏன் அப்படின்னா, அது நான் எழுதலான்னு நினச்சி ரொம்ப காலமாக 20 வருஷமாக விட்டுருந்த ஒரு கதை. தொக்கம்னாவே என்னென்னா, ஒவ்வொரு வட்டாரத்துக்கும் ஒரு இது மாறும். ஒரு வட்டார நாட்டுப்புற கதை ஒன்று இருக்குது, எல்லாத்துக்கும் தெரிஞ்ச கதை. நான் கொங்கு அல்லது மதுரை இந்த மாதிரியான ஒரு மேற்கு மண்டலத்துடைய தேனி, இந்த மாதிரி மேற்கு மண்டலத்தில் சொல்லக்கூடிய அந்த வட்டார கதை என்ன அப்படின்னா, ஒரு சிற்றரசன் இருக்கான். அவனுக்கு பசிக்கவே மாட்டேங்குது. எல்லா செல்வங்களும் இருக்குது, ராஜபோகம் இருக்குது, தூக்கம் வருது, பசியே எடுக்க மாட்டேங்குது. சீரண சக்தி இல்லாத மாதிரி அவன் இது பண்ணுறான் அந்த சிற்றரசன். அப்போ எல்லா வைத்தியர்களும் பார்க்குறாங்க. எந்த வைத்தியர்னாலையும் அதை குணப்படுத்த முடியல. அப்போ இன்னொரு கிராமத்துலேருந்து ஒரு வைத்தியரை பிடிச்சி இழுத்து கூட்டிகிட்டு வர்றாங்க அமைச்சர்கள்லாம். அப்போ அந்த வைத்தியர் இவருடைய நாடி பார்க்குறாரு, உடல்நிலையை பார்க்குறாரு. எல்லாம் பார்த்த பின்னால் கண்டுபிடிச்சிட்டாரு, இவருக்கு உடல் எந்த பிரச்சனையுமே இல்லை, இவருடைய ஏதோ ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா, அவர் சொல்கிறாரு, சுக்கட்டானை நான் முழுங்கிட்டேன் அப்படிங்கிறார். சுக்கட்டான்னா கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது ஒரு சிறு ஓணான் இப்படி படம் பிரிக்கி வெளிர் மஞ்சளில் படம் பிரித்து பாறைகள் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் நிறைய பேர் பார்த்துருக்கலாம். அந்த சுக்குட்டானை விழுங்கிட்டேன் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்படி நீ விழுங்கிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு வைத்தியர் கேட்குறாரு. இல்லை, அவரோட நுனிவால் கிடந்துச்சு, நான் சாப்பிட்ட வட்டி இல்லை, நான் சுக்குட்டானை முழுங்கிட்டேன் அப்படிங்கிறாரு. இப்போ இவர் புரிஞ்சுக்கிட்டாரு. சரி, போயிட்டு நாளைக்கு அதிகாலையில் நான் உங்களுக்கு ஒரு வைத்தியம் பண்ணுறேன் அப்படின்னு. என்ன வைத்தியம் அப்படின்னா, அரசன் ரொம்ப இருக்கா, கொஞ்சம் இருள் சூழவே, காலையில் விடியாமல் வைகரையில் இருள் இருக்கும்போது அந்த வைத்தியர் ஏன்னா வெளிச்சத்தில் பண்ண முடியாது, அதுக்குள்ளே அவருடைய உதவியாளர்கள் எல்லாம் கூப்பிட்டு ஒரு சுக்குட்டானை கொண்டு வா, அந்த சிறு ஓணன் அதை கொண்டு வான்றாரு. வாழை நறுக்கிட்டு அந்த மண்பானையில் அது உள்ளே போட்டுறாரு, இருளாக இருக்கிற அடியாளத்தில் போட்டுறாரு. இப்போ அரசனை வாந்தி எடுக்க சொல்கிறார். இப்போ அரசன் வாந்தி எடுக்கும்போது அங்கே அந்த சுக்குட்டான் நெருக்கு ஏற்கனவே அதில் இருக்குது. பார்த்துட்டு அந்த வாந்தியோடு சேர்த்து அந்த சுக்குட்டானை எடுத்து காட்டுறாரு. நீ இது வரைக்கும் உன்னை உள்ளுக்குள்ளே இருந்த சுக்குட்டான் வெளியே வந்துருச்சு, நீ உனக்கு சீரண சக்தி நல்லா இருக்கும் அப்படின்னு. இதுக்கு பேரே தொக்கம் அப்படின்னு பேர். இப்படி எடுக்கிறதுக்கு பேர் தொக்கி இருக்கும். நம்ம சீரண உறுப்பில் குடலில் தொக்கி இருக்கிற ஒன்றை கரெக்டாக சதீஷ், தொக்கி இருக்கிறத எடுக்கிறதுக்கு பேர் தான் தொக்கம்னு பேர். இது எல்லா தமிழ்நாட்டில் அநேகமாக வடாட்காடு, இங்கே வட மாநிலங்களில் இருந்து தென் கன்னியாகுமரி வரைக்கும் இந்த சடங்குகள் உண்டு. இதில் நிறையா மிஸ்ட்ரியாக நம்ம போனோம்னா இதில் நிறையா இருக்கும். இது அதுக்கு நம்ம போக வேண்டாம். இந்த தொக்கம் எடுக்கிறதுல நிறைய வகையராக இருக்கும். அதில் தான் இந்த அது தொக்கி நிற்கிறது பேர் தான் தொக்கி, அதுலேருந்து தொக்கமானது. இப்படி ஒரு கதையை யாருமே எழுதலை. உங்களுக்கு பின்னால் ஒரு ரைட்டர் எழுதினார். அந்திமலையில் ஒரு பரிசு கதையாக வந்துச்சு. அந்த கதை நெய்வேலி பாரதி குமார்னு ஒருத்தர், உங்களுக்கு பின்னால் தான் வந்துச்சு. அது தொக்கம்னு தலைப்பில் எழுதினார். அந்திமலை பத்திரிகையில் அது வந்துச்சு. நீங்கள் அது முன்னால் எனக்கு அனுப்பிச்சிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். இப்படி அந்த தொக்கத்தை வச்சு ஒரு கதை பண்ண முடியும் அப்படின்னு. இது தொன்ம கதை. நான் சொன்னது ஒரு வட்டாரத்தோட. இதை சதீஷ் இப்படி எழுதவே இல்லை. இந்த தொன்மத்தையெல்லாம் அப்படி விட்டுட்டாரு, நவீனமாக எழுதுகிறார். அந்த நவீனம் தான் அந்த தொக்கத்தை நமக்கு நவீனமாக்கி காட்டுது நவீன இலக்கியத்தில். நான் எப்போவுமே ஒரு சிறுகதை தொகுப்புகளை பார்க்கும்போது புதுசாக எழுத வர்றவங்கள, நானும் ஒரு காலத்தில் அப்படி வந்தவன் தான். அப்படி பார்க்கும்போது என்னென்னா, அது எங்கே கட்டமைச்சு வந்திருக்கு அந்த கதை அப்படின்னு பார்ப்பேன். எப்போவுமே ஒரு சிறுகதை எங்கேருந்து கட்டமைக்கப்படும் அப்படின்னா, ஒரு மண்ணில் இருந்து, ஒரு நிலத்தில் இருந்து. நிலம் மண் இல்லாமல், ஒரு நிலம் இல்லாமல், அதனுடைய சுபாவம் இல்லாமல், ஒரு மண்ணோட சுபாவம் இல்லாமல் கதை மாந்தர்கள் உழவவே முடியாது. அது ஒரு இவருக்கு தெரியல, சினிமா இயக்குனர் இருக்காரு, ஒரு திரைப்படமாக இருந்தாலும் அதுக்கு ஒரு களம் கண்டுபிடிக்கணும்.
மொட்டையாக ஒரு படத்தை நம்ம வந்து எடுத்து இடத்துல பண்ணிட முடியாது. அது எங்கே நடக்குது, என்ன கதை களம்னு. அதே மாதிரி தான் எனக்கு ஏன் திரைப்படத்தோட ஒப்பிடனா, சதீஷ் வந்து விரைவில் படம் பண்ணக்கூடியவர், அதனால் அதை சேர்ந்தே சொல்கிறேன். கதை களம் ரொம்ப முக்கியம். இவருக்கு கண்டுபிடிக்க முடியல என்னால். இவர் எந்த நிலத்தை சேர்ந்து இந்த பையன் பார்த்தா எங்கள் ஊர் பாசம் மாதிரியும் பேசுகிறாரு, இல்லை ஒரு தஞ்சாவூர் மாதிரியும் பேசுகிறாரு, அண்ணே அப்படின்னு ஒரு மதுரை மாதிரி ஒரு துணியில் அப்படி கூப்பிட்றாரு. இவர்கிட்ட எப்பவுமே எனக்கு ஒரு குழப்பம் பண்ணு. ஏன்னா எங்கள் ஜிரால்சாவோட நரனோட இருக்கும்போது தென் மாவட்டமாக இருக்குமோ அப்படின்னு நான் கொஞ்சம் யோசிப்பேன். இவர் எப்பவுமே வந்து கண்டுபிடிக்க முடியல. ஒரு இடத்துல கூட ஊர் பேரையும் எழுத பண்ணிக்கிறார் கதையில், பெரிதாக எழுதவே இல்லை. நான் அப்புறம் உடனே கேட்டேன், எந்த ஊருங்க அப்படின்னு கேட்டேன். அவர் சொல்லிட்டு போயிட்டார், துறையூருங்க அப்படின்னாரு. எனக்கு திரும்ப இந்த கதை படித்து இப்போ பேச வர்றது கொஞ்சம் முன்னாலேயும் சந்தேகம், நீங்கள் துறையூர் தானே அப்படின்னு கேட்டுக்கிட்டேன். ஏன்னா துறையூருங்கிறது வந்து இது வரைக்கும் எழுதப்படாத ஒரு நிலம். அங்கேருந்து ஒரு சில எழுத்தாளர் வந்திருக்கிறாங்க. ஏன்னா துறையூருங்கிறது ஒரு தெரியும், நிலம் பார்த்தா தெரியும். அங்கேருந்து அது வந்து இந்த பக்கம் கொடிக்கால் விவசாயம் செழுமையான காவிரிக்கு போயிடும், இந்த பக்கம் வந்து அரியலூர் பெரம்பலூர் அப்படி போயிடும். இங்கே இடையில் இருக்கிற ஒரு பகுதி அது ரொம்ப அங்கே வந்து ஒரு மகாபாரதத்துடைய கூத்து நடக்கும், விதவிதமான ஒரு மலை சார்ந்த அடிவாரத்தோட கிராமம். இவர் அதை ஊர் சொல்லாட்டி கூட அந்த பாசை இருந்துச்சு. ஏன்னா கொங்கு மண்டலம் முடிஞ்சு திருச்சிக்கான ஒரு தஞ்சைக்கான ஒரு நிலம் ஆரம்பிக்கிற இடத்துல இவர் கதையை கட்டமைச்சிட்டு இருக்காரு. ஒரு நல்ல நிலம். அதுக்கடுத்து நான் இன்னொன்று பார்ப்பேன், சரி அந்த நிலத்தில் இவர் எழுதுறாரு, நமக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் அந்த நிலத்தில் இவர் எப்படி எழுதுறாருன்னா பழைய மனிதர்களெல்லாம் விட்டார். ஏன்னா அவர் பின்னால் ரொம்ப 90ஸ்க்கு பின்னால் வளர்ந்து 2000களில் வளர்ந்த ஒரு தம்பி. ஏன்னா அங்கே வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி எந்த பழைய கதைகள் எதையுமே விட்டுட்டு சமகாலத்தில் இருக்கிற கதை மாந்தர்கள் எடுத்துகிட்டு பேசுகிறார். அதில் வர்ற எல்லா இப்போ போனீங்கன்னா அந்த ஊரில் இப்படி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கதையை கட்டமைச்சிட்டு போகிறாரு. அடுத்து நான் இன்னொன்று பார்ப்பேன் ஒவ்வொரு கதையிலையும். ஏன்னா கதையில் பூரா சொல்லணும்னு எனக்கு ஒரு ஆசை. ஆனால் ஏற்கனவே 2 பேருமே முன்னால் பேசினவங்க சொல்லிட்டாங்க, இன்னும் 2 பேர் உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு 3 பேர், அவங்களுக்கு கொஞ்சம் விட்டு வைப்போம். இன்னும் இந்த தொக்கம் கதை வந்து அடுத்து அந்த தொக்கம் கதையில் இன்னொன்று மொழிநடையை நான் பார்ப்பேன். எப்பவுமே ஒரு எழுத்தாளன் வந்து தொடர்ந்து எழுத்தாளனாக ஜெயிக்கணும் அப்படின்னா திரைப்படத்துக்கும் தமிழ் தெரியும், திரைமொழி ஒன்று வேணும். திரைமொழி இல்லாமல் நீங்கள் ஒரு இது எடுக்கவே முடியாது. ஒரு படத்துக்கு இமேஜின் சொல்லுவாங்க, கற்பனை சித்திரம் ஒன்று வேணும், இல்லை அப்போ தான் நீங்கள் ஒரு ஷார்ட் பியூட்டி எடுக்க முடியும். அதே மாதிரி இலக்கியம் படைக்கும்போது ஒரு சிறுகதைக்கு மொழிநடை ரொம்ப அவசியம். மொழிநடை இல்லாமல் நீங்கள் எந்த எழுத்தாளரும் இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது. அது வணிக ரீதி எழுதின ஜுஜாதா பாலகுமாரன் மாதிரி எழுத்தாளன் இருந்து சமகாலத்தில் எழுதக்கூடிய எந்த எழுத்தாளன் இந்திய மொழியில் மிகச்சிறப்பாக எழுதின ஆதியில் எழுதின விபூதி பூஷன்லேருந்து தாகூரிலிருந்து இல்லை வந்து சிவராம் காரணத்திலிருந்து இல்லை ஆங்கிலத்தில் எழுதின எர்னஸ்ட் ஹெமிங்வேலிருந்து நீங்கள் அவ்வளோ எழுத்தாளரையும் சொல்லலாம். இல்லை வணிக ரீதியாக எழுதின சிட்னி செல்டன்லேருந்து இன்னும் வந்து இப்போ இருக்கக்கூடிய சல்மான் ருஷ்டியிலிருந்து அத்தனை பேருக்கு பார்த்தீங்கன்னாலும் தனித்த ஒரு மொழிநடை இருக்கும், வசீகரமான ஒரு மொழிநடை இருக்குது. ஏன்னா ஒரு எழுத்தாளன் யார் அப்படின்னு அடையாளம் காங்கிறதே மொழிநடை மட்டும்தான் காட்ட வைக்கும். அந்த மொழிநடையோடு எழுதுகிறாரான்னு நான் பார்ப்பேன். சதீஷ் வந்து ரொம்ப தெளிவாக ஒரு மொழிநடையை வந்து கட்டமைக்கிறார். அந்த மொழிநடை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உரைநடையும் உரையாடலையும் பிரிக்க தெரியணும் ஒரு எழுத்தாளனுக்கு. முதல் தொகுப்பில் ஏராளமான பேர் நீங்கள் வேணால் போய் எடுத்து பாருங்கள், அதை சரியாக செஞ்சுருக்கவே மாட்டாங்க. ஒரு உரைநடை பத்திக்குள்ளே கொண்டுட்டு போய் வசனத்தை உரையாடல் எழுதியிருப்பாங்க. இப்போ அது ரொம்ப படிக்கிறதுக்கு வந்து நமக்கு வந்து அது படித்தோன்னே தெரிஞ்சிடலாம். இது பத்திரிகையிலெல்லாம் வேலை செய்யும்போது தெரியும், மண்குதிரை மாதிரி அவங்களுக்குலாம் தெரியும். ஒரு கதையை அனுப்புனீங்கன்னாவே என்னென்னா இப்படி இந்த பேராவை பார்ப்பாங்க, உள்ள உரையாடல் எழுதியிருக்கீங்களா, ரிஜெக்ட் அப்படின்ட்டுருவாங்க. ஏன்னா பத்திரிகை ஆசிரியருக்கு நல்லாவே தெரியும் இந்த கதை தேராது, இது வளவளன்னு இருக்குது, நம்ம வந்து இதை பிரித்து ஒழுங்கு பண்ணி போடுறதுக்கு ஒரு பிரபல எழுத்தாளர்கிட்ட வாங்கி ஒரு சிறுகதையை போட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. நானும் பத்திரிகையில் ஆரம்ப காலத்தில் வேலை செஞ்சுருக்கேன், சில பிரபல பத்திரிகையில். நமக்கு தெரியும் அந்த கதையை பார்த்த உடனே நம்ம ரிஜெக்ட் பண்ணிடுவோம், இது தேராது அப்படின்னு. இப்போ சதீஷ் என்ன அப்படின்னா மொழிநடையில் கரெக்டாக எழுதிட்டு வர்றார், உரைநடை இது, உரையாடல் இது அப்படின்னு. அதே மாதிரி உரையாடலையும் உரைநடையும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா உரைநடையை பொதுவான ஒரு தமிழில் எழுதுகிறார். இது ஒரு மிகச்சிறந்த ஒரு ஃபஸ்ட்டு தொகுப்பு போடுறவங்களுக்கு ஒரு நல்ல உத்தி அது. அதே மாதிரி உரையாடலை சமகாலத்தில் அந்த நிலத்தில் பேசக்கூடிய கதை மாந்தர்கள், கொஞ்சம் ஆங்கிலம் இருக்கும், நம்ம நவீன தொழில்நுட்பம் சார்ந்த வார்த்தைகள் இருக்கும், இதையெல்லாம் வந்து அழகாக எழுதிட்டு வர்றாரு. அதே மாதிரி உரையாடலை முடிக்கிறதுனா நாளாக எழுதுனா ஒரு 2 உரையாடலுக்கு மேலே எழுத மாட்டேன், நரன் அப்படி தான் கொஞ்சம் எழுதுவார், குறைவான உரையாடல் அப்படி எழுதுவாங்க. உரையாடலை குறைக்காமல் கதையோட இதில் என்னெல்லாம் அந்த பாத்திரங்கள் பேசுமோ அதை சுதந்திரமாகவே எழுதுகிறார். ஒரு எழுத்தாளனுக்கு வந்து அந்த சுதந்திரம் தெரியணும். நம்ம வந்து அப்புறம் அதுதான் நவீனமாகும், சமகால கதைகளாக மாற்றுறது வந்து இருக்குது. இன்னொன்று அவருக்கு வந்து ஒரு கிராமம் வந்து அவருக்கு ரொம்ப அவ்வளவு வசீகரமாக உள்ளுக்குள்ளே வந்து இருக்குதுன்னு நினைக்கிறேன். அங்கே ஒரு தலைவாசல், ஒரு விநாயகர் சார்ந்த கோயில், அங்கே இருக்கிற மக்கள், அங்கே இருக்கிற எல்லாமே எல்லா கதையிலும் பொதுவாக இருக்கும்.
எப்படின்னா ஒரு திருவிழா நடக்கும், ஒரு கூட்டம் இருக்குது, அங்கே மாறி மாறி ஆட்கள் அடிச்சுக்குவாங்க, ஒரு பேனர் வச்சுக்குவாங்க, எல்லாமே வருது. இன்னொன்று என்னென்னா, ஒரு எழுத்தாளனுக்கு வந்து இப்போ முதல் தொகுப்பில் நீங்கள் பிரபல எழுத்தாளர்கள் எடுத்து பார்த்தா எல்லாத்தையுமே தெரியும் என்னென்னா, ஏதாவது குறியீடு பண்ணணும். குறியீட்டை கரெக்டாக கண்டுபிடிக்கிறார். எப்படின்னா, ஒன்றில் நாய் குறியீடாக வரும், இன்னொன்றில் பன்றி குறியீடாக வரும், இன்னொன்றில் வந்து ஒவ்வொன்றும் ஒரு குறியீடாக வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு கதையில் ஒரு குறியீடு வச்சுருக்கார். அந்த குறியீடு வந்து ஒரு எழுத்தாளனுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா அதுதான் அதை நவீனப்படுத்தும். இன்னொன்று என்னென்னா, அந்த குறியீடு சில நேரங்களில் யதார்த்தமாக கட்டமைக்கும். ஒரு கதை வந்து வெறும் கனவு வந்து காங்கிறான், ஒரு கேரக்டர், ஒரு பாத்திரம் கனவு காண்கிறான், கனவு காண்ட்டு எந்திரிக்கிறான் அப்படின்ட்டு ஒரு கனவுல ஒன்று சொல்லிட்டு மிரட்டுறதில்லை, அது உடஞ்சி போயிடும். அடுத்து பின்னால் படிச்சிங்கனாவே அது வெறும் கனவுனாவே ஒன்றும் இல்லாமல் போயிடும். அது வந்து கனவா நனவா அப்படின்னு தெரியாமையே கட்டமைக்கிற ஒரு திறமை வேணும். அதுதான் யதார்த்தம்ங்கிறது. அது சதீஷ் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் ட்ரை பண்ணுறாரு, முயற்சி செய்கிறாரு. இன்னும் அடுத்த இதில் வர்றதில்ல. அது வந்து முழுக்க முழுக்க யதார்த்தமாகவே எழுதலாம். அது ஒன்றும் தப்பு கிடையாது. நீங்கள் ஒரு பன்றி வந்து ஒரு குறியீடாக இருக்கா அப்படின்னா, அவர் வந்து இமயமி ஐயா வந்து அண்ணன் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார் அந்த கதையை. அதனால் நம்ம அதை கதை சொல்ல நான் விரும்பலை. அந்த பன்றி வந்து ஒரு கனவுலையும் வருது ஒரு பன்றி. அதுக்கடுத்து ஒன்று பிரசவம், இப்படி ஒரு குழந்தை பிரசவம் ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு திடுக்கிற கனவுல ஆரம்பிக்கிறாரு. சரி, அது யதார்த்தமானு பார்த்தா முழுக்க முழுக்க யதார்த்தத்துக்குள்ளே கதையை கொண்டு வந்து நகர்த்துறாரு. இப்படி ஒவ்வொரு கதையிலும் நான் நிறைய நேரம் எடுத்துக்கல, நான் அடுத்தடுத்து ஆட்கள் இருக்கிறாங்க, இங்கே அதிக நேரம் விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நான் இதை என்னுடைய எதை சொல்கிறேன், ஒரு மண்ணில் கரெக்டாக கட்டமைக்கிறார் சதீஷ். அடுத்து ஒரு மொழிநடையை கை கொண்டு இருக்கிறாரு. அடுத்து என்னென்னா, உரையாடலை கரெக்டாக செய்கிறார். இது மூணும் இருந்தாவே ஒரு எழுத்தாளன் வந்து அடுத்தடுத்து கதை எழுதிடலாம். ரொம்ப சுலபம் வந்து இது மூணு இருக்கணும். இன்னொன்று என்ன, விவரணை நான் ஒரு பாரா பார்ப்பேன். இது வந்து என்ன, பொதுவான ஒன்று. ஒரு பாரை எழுதும் போதே ஒரு பாத்திரங்கள் வந்து செயலை செய்யணும். இப்போ அவன் போய்கொண்டிருந்தான் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி என்னென்னா, அங்கே என்னென்னலாம் நடக்கும், சூழல், சுற்றுச்சூழலில் வரக்கூடிய ஒரு வெயில் மாதிரியான புற காட்சிகள் எல்லாமே கரெக்டாக சித்தரிச்சுட்டு வர்றாரு. ஏன்னா நான் அதிக நேரம் எடுத்துக்கல, கதைகளும் எல்லாமே அவங்க சொன்னதுனால என்னென்னா, தொடர்ந்து அடுத்த முறை இதே மாதிரியான ஒரு புத்தக கண்காட்சியில் அவருடைய ஒரு கனத்த நாவலோ, ஐயா சொன்ன மாதிரி அது ஒரு யதார்த்தமாக இருக்கலாம், யதார்த்தமாக இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம், அவருக்கு தோணுன வகையில் ஒரு நல்ல யதார்த்தமான ஒரு கதையை, நாவலை கொண்டு வரணும், வெளியிடணும். அதே மாதிரி சிறுகதை தொகுப்புகள் எல்லாம் பண்ணணும். இன்னொன்று இதெல்லாம் மீறி அவர் இவ்வளோ காலம் இளமையை செயல்படுத்தின திரைப்படத்துறையில் அவர் வந்து வெற்றி பெறணும். அதுக்கு வாழ்த்தி நான் விடைபெறுகிறேன்.